ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான ரத்த பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். ஸோ அந்த மெத்தட் தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம குடல் கடையில் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 7 to 8 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ தாளிப்புக்கு லைட்டாக கிரவுண்ட்நட் ஆயில், சோம்பு, கடுகு எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் அதுலேயே வந்து ஒரு சின்ன பட்டை, ஒரே ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா தான் இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ அது ஒரு 8 to 9 பச்சை மிளகா அதை எடுத்து நல்லா வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாட் பண்ணிவிட்டு, தக்காளி வந்து நான் ஹாஃப் டொமேட்டோ போட்டால் போதும். அப்புறம் சால்ட் கொஞ்சமாக இதுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த குடல் அதையும் அதில் ஆட் பண்ணி, அந்த வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். அந்த குடலை மட்டும் ட்ரைன் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா போதும். அதுலேயே வந்து நம்ம பிளட்டு, ஸோ இந்த ரத்தம் வந்து நம்ம கடையில் வாங்கினோன்னே அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஹீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஆயிரும். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் லைட்டாக தேங்காய் துருவல், கொத்தமல்லி இலை போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நீங்கள் வேறு எங்கேயுமே சாப்பிட்ருக்க முடியாது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.